ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மள பல பேருக்கு பிட்காயின் பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கோங்க. ஆனால் அதை நம்ம வாங்கணும்னு கொஞ்சம் கூட நினச்சிருக்க மாட்டோம். பிகாஸ் அதோட ப்ரெசன்ட் ப்ரைஸ் 28 லட்சங்க. ஆனால் இதே பிட்காயின் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலைக்கு இருந்துச்சுன்னு தெரியுமா? 2011 ஒரு பிட்காயினோட மதிப்பு வெறும் $1 தாங்க. ஆனால் 2021 அதோட மதிப்பு $40,000. ஸோ நம்மளால் வாங்க முடியாது இப்போ இருக்க நிலைமைக்கு. அதுக்கு பதிலாக இன்னொரு சான்ஸ் கிடச்சிருக்குங்க. அதுதான் பை நெட்வொர்க். பை நெட்வொர்க்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, அதுவும் பிட்காயின் போல் ஒரு டிஜிட்டல் காயின் தான். இது இந்த இயர் எண்டில் லான்ச் ஆக போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஃப்ரீயாக அதை மைன் பண்ணிக்கலாம். இது லான்ச் ஆகும்போது இந்த காயினோட மதிப்பு எவ்வளவா வேணாலும் இருக்கலாம். ₹1 இருக்கலாம், ₹1000 இருக்கலாம், ஏங்க ஒரு சில பைசாவை கூடவே இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நமக்கு லாபம் தாங்க. ஏன்னா நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண போகிறதில்ல, ஃப்ரீயாக தான் இந்த காயினை மைன் பண்ண போகிறோம். எப்படி மைன் பண்ண போகிறோங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க. இப்போது ப்ளே ஸ்டோரில் போய் பை நெட்வொர்க்குன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லோகோவில் காமிக்கும், இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லைனா நாங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய் கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே கண்டினியூ வித் ஃபேஸ்புக் ஆர் கண்டினியூ வித் மொபைல் நம்பர்னு கேட்குங்க. நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தே ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாங்க வெரிஃபிகேஷனுக்கு கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். நானும் மொபைல் நம்பர் கொடுத்து தான் இதை ஓப்பன் பண்ணேன். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. இதில் கண்ட்ரி கோடு இருக்கும், நீங்கள் கண்ட்ரி கோட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்தியா கோட் செலக்ட் பண்ணி கண்ட்ரி கோட் போட்டு நீங்கள் மொபைல் நம்பர் போடுங்க. தென் மொபைல் நம்பர் போட்டோடனே உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்குங்க. பாஸ்வேர்ட் மேலே இருக்க கண்டிஷனுக்கு நீங்கள் பார்த்து உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. சேம் அதே வெரிஃபை அகைன் கீழே போட்டிங்கன்னா அந்த பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணோடனே நமக்கு நேம் கேட்குங்க. நேம் நீங்கள் ஒரிஜினல் நேமே கொடுங்க. இதுவும் வெரிஃபிகேஷனுக்கு நமக்கு வெரிஃபை பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் யூசர் நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரெஃபரன்ஸ் கோட் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணுங்க. ரெஃபரன்ஸ் கோட் கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த ஆப் ஓப்பன் ஆகும். இது எங்களோட ரெஃபரன்ஸ் கோட், இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வெல்கம் டு பை நெட்வொர்க்னு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகுங்க. இந்த ஹோம் பேஜில் தான் நமக்கு எவ்வளோ காயின் இருக்குது, மைனிங் ஸ்பீட் எவ்வளோவா இருக்குதுன்னு காமிக்குங்க. நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இப்போது டேப் டு ஏர்ன் காமிக்குது. அதுக்கு மேலே இருக்க பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு காயின் மைன் ஆகுங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் மைன் பண்ணால் போதும், நமக்கு 2 அல்லது 2.5 காயின் கிடைக்குங்க. இதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட மைனிங் ஸ்பீட் இன்னும் அதிகமாகுங்க. மைனிங் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பட்டன் க்ரீன் கலராக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மைன் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் ரொம்ப முக்கியங்க. அப்போ தான் காயின் ரிலீஸ் ஆகும்போது அது உங்களோட காயின் உங்களுக்கு தான் அப்படின்ட்டு கிடைக்கும். நீங்கள் அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணலன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு காயின் வராதுங்க. ஸோ அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக அவசியம். அது எப்படி பண்ண போகிறோன்னா, மெனு பாரில் போய் ப்ரொஃபைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் காமிக்குங்க. அதில் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் கீழே ஃபோன் நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் வெரிஃபை இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்வர் பேஜ் ஓப்பன் ஆகுங்க. இந்த சர்வர் பேஜை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் யூஎஸ்ஏன்னு காமிக்குதா, இந்த சர்வர் யூஎஸ்ஏல இருக்குது. ஸோ நீங்கள் அதை சேஞ்ச் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டுங்க. அப்படியே கொடுத்துட்டு நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணோடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மெசேஜ் பாக்ஸுக்கு ஒரு கோடு அண்ட் எந்த நம்பருக்கு சென்ட் பண்ணணும் எல்லாமே இருக்குங்க. நீங்கள் ஜஸ்ட்டு அதை சென்ட் பண்ணால் போதுங்க. உங்களோட வெரிஃபை ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா வெரிஃபையும் முடிஞ்சிட்டு அவ்வளோதாங்க இதோட ப்ராசஸ். இனிமேல் நீங்கள் டெய்லி வெறும் மைண்ட் பண்ணால் மட்டும் போதுங்க. இதுதாங்க இதோட ப்ராசஸ். இப்போ பை நெட்வொர்க் பற்றி நம்ம பார்த்துட்டோம். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னும் புது ஐடியாவோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.